எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கவங்களுக்கான ரீடிங். ஓகேங்களா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஃபேஸ்புக்லயே நம்ம ஒரு சேனல் வச்சிருக்கோம், பவித்ரா சரவணன் ஜோதி டெரோட்னு இருக்கும். ஸோ அந்த சேனலையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல கொடுக்குற அதே சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார் பர்சனல் ரீடிங்ஸ் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. 100க்கும் மேற்பட்ட டைப்ஸ் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீடிங்ஸ் வேணும்னாலும் நீங்க எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல அணுகலாம். இப்ப ரீடிங்ஸ்குள்ள போலாம். So no contact situation. Jumping card. Divine spirit angels, universe. For no contact situation. No contact situation. Jumping card. Divine universe, spirit angels. For no contact situations. No contact situations. Okay. Okay, cards வந்தாச்சு. ஹேங்டு மேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஹேங்டு மேன் அப்படின்னு சொல்லும் போது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஏற்படக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கும். ஏன்னா கடந்த காலத்திலயும் உங்களுக்கு நிறைய டிலே இருக்கு, தாமதம் வந்து இருக்கு. இப்பவுமே கொஞ்சம் அந்த பர்சன் சைட்ல இருந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்மே இல்லாம டிலே வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. இங்க தெரியுதுங்களா? ஏன்னா ரிலேஷன்ஷிப்ல வந்து ஒரு தேக்கம் வந்து தெரியுது. தேக்கம் அப்படின்னும் போது ரெண்டு சைட்லயுமே, உங்க சைட்லயும் சரி உங்க பர்சன் சைட்லயுமே சரி, அந்த எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகாம ஒரு தேக்கம் வந்து எனக்கு தெரியுது. கிளியரா வந்து போய் கனெக்ட் ஆகல. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களுக்கும், அவங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகல. ஏன்னா இது நோ கான்டாக்ட் நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன். அதனால உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து இல்லாதனால ஒரு டீப் செப்பரேஷன், ஒரு டீப் லாஸ் வந்து தெரியுது. எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாததுனால அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக்கேஜஸ் அண்ட் ஒரு தாமதம் வந்து கிளியராக இருக்கு. ஒரு டிலே வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும். என்னதான் இந்த விஷயத்த சரி பண்ணணும்னு நினைச்சாலும், என்னதான் அவங்க கூட பேசணும்னு நினைச்சாலும், ஏதாவது ஒரு வகையில வந்து ப்ராப்ளம்ஸ், ஒரு தடங்கள் வந்து வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். ரெண்டு பேரால கம்யூனிகேட்டே வந்து பண்ணிக்கவே முடியாது, பேசிக்கவே முடியாது. நீங்க ஏதாவது அவங்க கூட எப்படியாவது பேசலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களால பேசவே வந்து என்ன செஞ்சிருக்காது, முடிஞ்சிருக்காது. ஸோ அந்த ஒரு ஃப்ளோ, எனர்ஜி ஃப்ளோங்கிறது இந்த பர்டிகுலர் இடத்துலவே ரொம்ப கம்மியாக இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள. அந்த ஒரு ஹார்ட் சக்கரா வந்து பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஹார்ட் சக்கரா வந்து எனக்கு என்ன பண்ணிருக்கு, டோட்டலாவே வந்து பிளாக் ஆயிருக்கு. ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிற இடம் வந்து ரொம்பவே தாமதம் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து குறிக்குது. உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு டவுன்ஃபால் வந்து நிச்சயமாக இருக்கு. அதாவது என்னதான் நீங்க ஏதாவது அவங்க கிட்ட வந்து எப்படியாவது பேசணும்னு நினைச்சாலும் அந்த டெசிஷன் வந்து தப்பாவே போயிட்டு இருக்குது. அதாவது நீங்க அவங்கள வந்து அவங்க கூட பேசணும்னு நினைப்பீங்க, பட் அவங்க உங்களை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்க கிட்ட நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதை அவங்க ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்ல அவங்க உங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு விஷயம் கம்யூனிகேட் பண்ணாலுமே அது உங்களுடைய அனுமதி இல்லாமயே உங்களுக்கு நிறைய தப்பான விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது விதி, இதுதான் விதி, ஏத்துக்கிட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அமைஞ்சிடும். உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு தப்பான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அதுவும்
நீங்க தடுக்க முடியாத அளவுக்கு நடக்கும். அங்க ஒரு தேக்கம், அங்க ஒரு டிலைனஸ் வந்து இருக்கும். அதுதான் ஸ்டாண்ட் ஸ்டில் மேன் அப்படின்னு சொல்றது. ஒரு விஷயத்த புடிச்சா அது நம்மள விடவே விடாது. நம்மள புடிச்சா அது ஒரு தொங்கிக்கிட்டே இருக்கும். தெரியுதுங்களா? இந்த கார்டுல தொங்குற மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு மனிதர் வந்து தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது மாதிரி இந்த பிரச்சனையும் உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பயம் இருக்கு உங்க 2 பேருக்குள்ள. ஏன்னா இது போக 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 இந்த கண்டிஷன் வந்து இந்த பிரிவு வந்து நம்மள இழந்துருவோமோ, நம்ம 2 பேரையும் நம்ம பார்க்க முடியாம போயிருமோ, இந்த லவ் நம்மள விட்டு போயிருமோ, நம்ம ஒருத்தர் பிரிஞ்சிருவோமோ, நம்மளே நம்மள இழந்துக்குவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு தெரியுது. அந்த கண்ட்ரோல் வந்து 2 பேரையும் மீறி போற மாதிரி இருக்கு. உங்களோட எனர்ஜியும் சரி, உங்க பர்சனோட எனர்ஜியும் சரி, இதுக்கு மேல பொறுக்கவே முடியாது, இதுக்கு மேல இருக்கவே முடியாது. இதுல ஏதாவது ஒரு டிசிஷன் வந்து எடுக்கணும், இவங்க கிட்ட எப்படியாவது பேசணும். ஏன்னா நம்ம என்ன நினைச்சாலும் அது தப்பா போகுது, டிலே ஆகுது. சோ ஏதாவது ஒண்ணு இவங்க கிட்ட என்ன செஞ்சிடணும், நம்ம சைட்ல இருந்து கம்யூனிகேட் பண்ணிடணும். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத இந்த பர்சனுக்கு வந்து தெரியப்படுத்திடணும். இல்லைன்னா இது இப்படியே போச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், 2 பேரும் ஒரேடியா பிரிச்சிருவாங்க, ஒரேடியா பிரிஞ்சிருவோம். இப்படியே இந்த நிலைமை வந்து போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம இழந்துருவோம், நம்ம 2 பேரோட லவ் வந்து நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கிற மாதிரி இருக்கு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல. சோ இந்த நிலை மாறுமா, இவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஓகே, வான்ஸ் எனர்ஜி வந்து வந்திருக்குது. வான்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு தைரியம் வந்து வர ஆரம்பிக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, எப்படி பேசுறது, எப்படி பேசினாலும் தப்பா போகுது, தப்பான ஒரு திசையை நோக்கி போகுது. பிரச்சனை வந்து உங்க அனுமதி இல்லாமயே உங்க கதவை வந்து தட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு தைரியம் இருந்தா மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அப்போ இந்த காலகட்டத்துல ஒரு சோர்வு இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். எவ்வளவோ இந்த பிரச்சனையை வந்து நம்மளும் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால இதை வந்து ஹேண்டில் பண்ணவே முடியல. சரி இப்போ அப்படின்னு ஒரு வெறுப்பு இருக்கும், ஒரு விரக்தி வந்து இருக்கும். இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்கன்னா கட்டாயமா அந்த நபருக்கு பேச முயற்சிச்சு ஒரு கட்டத்துல ஒரு டயர்ட்னஸ் வந்து தெரியும் இல்லைங்களா, ஒரு திராணியே இருக்காது அதை ட்ரை பண்றதுக்கு. சோ இந்த டைமிங் வந்து மாறுமா, இது எப்போ நான் வந்து ஒரு உத்வேகமா நான் போய் ட்ரை பண்ணுவேன், அப்படின்னு நான் ட்ரை பண்ணாலும் எனக்கு அது நடக்கணும், இமீடியட்டா எனக்கு வந்து அந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. இமீடியட்டா ரெஸ்பான்ஸ் வரணும்னு நினைக்கிற அந்த விஷயம் வந்து எப்பவுமே வந்து ஒரு தாமதத்தை தான் கிரியேட் பண்ணும். ஒரு விஷயம் எப்ப நடக்கணும்னு இருக்கோ அது அப்பதான் நடக்கும். நம்ம எதை இமீடியட்டா நடக்கணும்னு நினைக்கிறோமோ அது இன்னும் டைம் ஆகதான் செய்யும். வேணா அந்த விஷயம் நடத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு திராணிய வேணா யூனிவர்ஸ் சைட்ல இருந்து நம்ம கேட்கலாமே தவிர, அந்த விஷயம் இந்த நாள்ல நடக்கணும், இந்த டேட்ல நடக்கணும், இந்த நிமிஷத்துல நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆர்டர் எல்லாம் பண்ண முடியாது. வேணா நம்ம என்ன செய்யலாம், நடக்கணும்னு வேணா ப்ரே பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் நம்ம யூனிவர்ஸ் சைட்ல இருந்து கேட்கவே முடியும். நம்ம நினைச்ச நாட்குள்ள ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது அது வந்து என்ன சொல்றது, அதை நம்ம முடிவெடுக்க முடியாது. யாருக்கும் அப்படி நடந்தது கிடையாது. ஒரு சிலருக்கு அவங்க நினைச்ச விஷயங்கள் அவங்க நினைச்ச நாட்களுக்குள்ளேயே கூட நடக்கும். ஆனா எல்லாருக்கும் இது உட்படுதான்னு கேட்டா கிடையாது. பொறுமை, ஒரு அமைதிதான் இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த பர்சனை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதனால நீங்க இந்த விஷயத்த முன்னெடுத்துட்டு போறதுக்கு தைரியமே இல்லாம இருக்கீங்க, ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறீங்க, தாமதமான ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா இந்த விஷயத்த நெக்ஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு தைரியம் வரும். அப்ப அந்த தைரியத்தை வச்சுதான் இந்த விஷயத்த நீங்க அடுத்தடுத்து நடத்தி கொண்டு போக முடியும். இந்த காதல் அப்படிங்கிற விஷயத்த தைரியமே இல்லாம இருக்கீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து ஒரு தைரியம் கிடைக்குது, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்குது, அவங்க சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்குது. அவங்க உங்களுக்கு ஒரு என்ன செய்யறாங்க, ஒரு வண்டி ஓடாம இருக்குன்னா அதுல பெட்ரோல் ஊத்தி கியர் கொடுக்குறாங்க. சோ அதுதான் யூனிவர்ஸ். இப்ப நீங்க ஓடாம இருக்கீங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, எல்லாத்தையும் விரக்தியா ஃபீல் பண்றீங்க, எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துட்டீங்க, உங்க பர்சன் உங்க சைட்ல வரல, நீங்க ஒரு டீப் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, டீப் செப்பரேஷன்ல இருக்கீங்க, உங்களால ஒண்ணுமே முடியலன்னா அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு தைரியத்தை கொடுப்பாங்க. அந்த விஷயத்த நீங்க அணுகிறதுக்கான ஒரு தன்னம்பிக்கை வந்து இந்த காலகட்டத்துல வரும். அந்த ஒரு வண்டிக்கு வந்து ஒரு பெட்ரோல் போட்டு எப்படி அந்த கியரை வந்து
குடுக்குறோமோ அதே மாதிரி யூனிவர்ஸ் சைட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டாகவும் பாசிட்டிவாகவும் நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க தான் அந்த விஷயத்த நடக்கிறதுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணுமே தவிர யூனிவர்ஸே உங்க கையில கொண்டு வந்து அதை கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க அதை செய்யறதுக்கான தன்னம்பிக்கையும் தைரியத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதுவே உங்களுக்கு இல்லாம இருக்கு, நீங்க ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா அப்படியே டயர்டா இனிமே எதுவுமே நடக்காதுங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜிக்குள்ள இருக்கீங்க. ஸோ அதுல இருந்து உங்களை ஒரு பாசிட்டிவான எனர்ஜிக்கு தான் கொண்டு வந்து விடுவாங்களே தவிர நீங்க சொல்ற டயத்துக்கோ நீங்க சொல்ற நேரத்துக்கோ அது நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே டைம் எடுக்கும். ஏன்னா நம்ம சொல்ற காலகட்டத்துக்குள்ள இது நடந்தே தீரணும் அப்படிங்கறத வந்து நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. அது ரொம்ப ரேர், ரொம்ப 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 ரேரான பீப்புளுக்கு தான் அப்படி நடக்கும். அந்த ஒரு டைம் டேட்டு கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி அவங்க ஆசைப்பட்டதை அப்படியே கரெக்டா கையில கொண்டு வந்து தர்றதுங்கிறது வந்து ரொம்ப ரேர் பீப்புளுக்கு தான். ஆனா ரொம்ப முக்காவாசி ரொம்ப ஆட்களுக்கு வந்து அவங்க அதற்கான தைரியத்தை கொடுப்பாங்க, அதற்கான வழியை காட்டுவாங்க, அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு யூனிவர்ஸ் சைட்ல இருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும். நீங்க தான் அதை வச்சு அந்த பர்சனை என்ன செய்யணும், போய் ரீச் பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த ஜேர்னி உங்களுடையது. சோ நீங்க தான் அதற்கான எஃபர்ட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்குமே தவிர யூனிவர்ஸ் வந்து ஒரு கை தான் கொடுப்பாங்க, ஒரு சப்போர்ட் தான் பண்ணுவாங்களே தவிர யூனிவர்ஸே இதுக்கு வந்து டோட்டலா வந்து என்ன செய்ய மாட்டாங்க. அந்த நாளையோ அந்த தேதியவோ அந்த கிழமையோ உங்களுக்கு வந்து என்ன செய்ய மாட்டாங்க, மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிவைன் டைமிங்கிறது யாருக்குமே தெரியாது. தட் இஸ் டிவைன் டைமிங். ஏன்னா இந்த நாள்ல இந்த நேரத்துல அப்படிங்கிறது யாராலையுமே கணிக்க முடியாது, கடவுளுக்கு மட்டும் தெரிந்த ரகசியமான விஷயம் இல்லைங்களா? சோ அதனால டிவைன் டைமிங் என்பது வந்து பொறுமையாக காத்திருத்தலே டிவைன் டைமிங் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க கார்டுல சொல்லுது. சோ உங்களுக்கு அதுக்கான தைரியத்தை யூனிவர்ஸ் வந்து இனிமேல இருந்து என்ன செய்வாங்க, கிரியேட் பண்ணி தருவாங்க. ஏன்னா நோ கான்டாக்ட் அப்படின்னும் போது ஒரு பயங்கர வெறுமையான நாட்களாக இருக்கும். உங்க பர்சனை நீங்க பார்க்கல, பேசல, சுத்தமா கான்டாக்ட் கிடையாது, அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு வெறுப்பு, ஒரு கஷ்டம், இனிமே இது நடக்காதுன்ற கோபம், இது எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி வந்து அந்த பர்சனை நம்ம ரீச் அவுட் பண்றதுங்கிறது தான் அந்த லவ் ஜேர்னி, ஒரு ட்ரூ லவ்வோட ஜேர்னி. அதுதான் இங்க நமக்கு தெரியுது. ஓகேங்களா? நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க, இப்போ இதுல இருந்து நீங்க கடந்து வரீங்க, இந்த கார்டுல வந்து நீங்க கடந்து வருவீங்கிற மாதிரிதான் இருக்கு. அதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தபடியாக கார்ட்ஸ் பார்க்கும்போது 4 ஆஃப் கப்ஸ் வந்து ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஸோ நீங்க சடன் அவேர்னஸ் வந்து வரும். அதாவது நம்ம இவ்வளோ நாள் வந்து இந்த விஷயத்த ரொம்ப நெகட்டிவா யோசிச்சிருக்கோம், நம்ம வந்து ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கோம், ஐயோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், இமிடியட்டா இந்த பர்சனை வந்து நம்ம இப்படி ரீச் அவுட் பண்ணலாம், அப்படி ரீச் அவுட் பண்ணலாம், அதாவது திடீர்னு ஐடியா வருது. நீங்க இவ்வளோ நாள் அந்த இடத்துலதான் இருந்திருப்பீங்க, அந்த பர்சன் போற இடத்துல எல்லாம் போயிருப்பீங்க, அவங்கள நீங்க அணுகணும்னு நினைச்சிருப்பீங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு கோவமா இருக்கும், பதட்டமா இருக்கும், இல்ல அழுக வரும், இல்ல ஒரு வெறுப்பு வரும், டென்ஷன் ஆகும், இது எத்தனையும் பண்ணும். ஆனா இனிமே இருக்க காலகட்டத்துல வந்து உங்களுக்கு ஒரு சடன் அவேர்னஸ் வரையோ, அழுதே டைமை வேஸ்ட் பண்றோம், கோபப்பட்டே டைமை வேஸ்ட் பண்றோம், அதுக்குள்ள இப்படி ரீச் அவுட் பண்ணிருக்கலாமே இந்த பர்சனை, இந்த மாதிரி போய் கான்டாக்ட் பண்ணிருக்கலாமே, இல்ல இவங்ககிட்ட கேட்டிருக்கலாமே, இந்த வழியில போயிருக்கலாமே நினைப்பீங்க. அதாவது சோகமா இருக்கிறத விட்டுட்டு ஹாப்பினஸ் சூஸ் பண்ணுவீங்க. சூசிங் ஹாப்பினஸ்னு இருக்கு பாருங்க, அக்செப்டன்ஸ் வரும். வாழ்க்கைய வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அக்செப்டன்ஸ். நமக்கு என்ன வாழ்க்கை கொடுக்குதோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். யாருக்கும் இங்க நிராகரிக்கக்கூடிய பவர் வந்து இன்னும் நம்மளுடைய பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமாக நடக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம லைஃபை அக்செப்ட் பண்ணிக்கும் போது மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் நம்ம கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம லைஃபை அக்செப்டே பண்ணிக்கல அப்படின்னா சோகம் மட்டும் தான் தெரியும். சூசிங் ஹாப்பினஸ் ஆர் எய்தர் சேட்னஸ்ன்றது வந்து யோர் ஓன் சாய்ஸ் இல்லைங்களா? நம்மளுடைய ஓன் சாய்ஸ். நம்ம கஷ்டத்தை பொறுத்துதான் நம்மளுடைய சந்தோஷமா இல்ல சோகமான்றது நிர்ணயிக்கப்படும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நோ கான்டாக்ட்ல இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம். காதல் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய டஃப்பான ஜேர்னி தான். அது வந்து நாட் எ ஈஸி ஜேர்னி. இருந்தாலும் சில இடங்கள்ல நீங்க ரொம்ப உடைஞ்சு போயிடாம ஒரு சந்தோஷத்தை நோக்கி போக ட்ரை பண்ணுங்க. சந்தோஷமா இருக்க முடியலனாலும் சந்தோஷத்தோடைய அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிற அப்படிங்கிற வேர்டையாவது தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த ஹாப்பினஸோட தொடரணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் அக்செப்ட் யுவர் லைஃப் as it is. அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்க.
அதுவே உங்க காதல் வாழ்க்கைய ரீட்ரீட் பண்ணும். ரீட்ரீட்னா என்னது? உங்க வாழ்க்கை எப்படி முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரியாக உங்களுக்கு மாற்றி தரும். ஓகேங்களா? உங்களுடைய லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறதான் நான் சொல்றேன். அதாவது உங்களுடைய கஷ்டங்கள் வந்து நீங்கி உங்களுடைய சந்தோஷம் வந்து உங்களுக்கு வரும். இப்ப நீங்க ஏடிஎம்ல ஒரு கார்டு போடுறீங்க அப்படின்னும் போது, ஏடிஎம் கார்டு போடுறீங்கன்னும் போது பணம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தானே போடுறோம். நம்பிக்கையே இல்லாம ஏடிஎம் கார்டை வந்து உள்ள போட மாட்டோம். அதே மாதிரிதான் நீங்க வந்து சந்தோஷத்தை சூஸ் பண்ணும் போதே திருப்பி நமக்கு இன் ரிட்டர்ன் சந்தோஷம் தான் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க அதை உள்ள போடுறீங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு சந்தோஷம் தான் திருப்பி கிடைக்கும் அப்படின்றத அந்த கார்டு சொல்லுது. அதே மாதிரி உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அலைன்மெண்ட்குள்ளே இருக்காது. அதாவது எனி டைம் ப்ராப்ளம் 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 ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். என்ன சொல்றது, ஒரு தாங்க முடியாத ஒரு ப்ராப்ளம். லவ் ரிலேஷன்ஷிப்ல சொல்றேன், ஒரு தாங்க முடியாத கஷ்டம். ஏன்னா அந்த நோ கான்டாக்ட் அப்படின்னும் போது ஒரு பெரிய கஷ்டம் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஒரு உத்வேகப்படுத்துறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, ஒரு மோட்டிவேட் பண்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பிரேக்கப் அப்படின்னும் போது அது ஒரு டஃபஸ்ட் ஜேர்னி இருக்கிறதுல இல்லைங்களா? அதுவும் ஒரு டஃபஸ்ட் ஜேர்னி அப்படின்னும் போது அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு ஆதரவாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி லோன்லினஸா இருக்கும், டயர்டாக இருக்கும், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு தோன்ற நேரத்துல எல்லாமே மாறும், எல்லாமே திருப்பி மாறி வரும், ரீஅலைன் ஆகி வரும், நம்பிக்கையோட இரு, எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த கார்டு. இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கறத இந்த கார்டு மூலியமாக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அடுத்தபடியாக வேர்ல்டு கார்டு. வேர்ல்டு கார்டு அப்படின்னும் போது அது ஒரு முழு நிறைவான கார்டு. ஒரு வேர்ல்டே நம்ம கையில இருக்கிற மாதிரி வேர்ல்டு கார்டு அப்படின்னா, அப்போ உங்களோட வேர்ல்டு யாரு? நீங்க இந்த வீடியோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். நீங்க ஒருத்தர் உங்க வேர்ல்டு அப்படின்னு நினைச்சு வச்சிருப்பீங்க இல்லைங்களா? சோ அந்த வேர்ல்டே உங்க கைக்கு வந்துரும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யார வேர்ல்டா நினைக்கிறீங்களோ அவங்களே உங்க கைக்கு வந்துருவாங்க அப்படிங்கறதான் இது மீன் பண்ணுது. அவங்க உங்க கைக்கு வரும்போது இந்த வாழ்க்கையே உங்களுக்கு எப்படி தெரியும்? முழுமையா தெரியும், முழுமையா தெரியும் இல்லைங்களா? இப்ப இவங்க இல்லாத இந்த நேரம் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கும், டெஃபினட்டா இருக்கும். எனக்கு இங்க தெரியுது. என்னால வந்து இங்க என்ன பண்ண முடியுது? சேனலைஸ் பண்ண முடியுது. நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க, அவங்களும் உங்களை மிஸ் பண்றாங்க. கம்ப்ளீட்லி தரவுலி நீங்க 2 பேரும் உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணாத எந்த ஒரு கப்பிளுமே இருக்க மாட்டாங்க. சோ அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி டெஃபினட்டா தெரியுது. இப்ப இந்த மிஸ்ஸிங் எனர்ஜி உங்ககிட்ட இருந்து போகணும் அப்படின்னா, அவங்க 2 பேர்ட்ட இருந்து போகணும் அப்படின்னா நீங்க 2 பேரும் சந்திச்சுக்கணும், பேசிக்கணும். அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கும்போது உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டா போய் அவங்கதான் உங்க லைஃப்ல ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து டெஃபினட்டா வர ஆரம்பிக்கும் அப்படிங்கறதுதான். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ உங்க காதல் வாழ்க்கையில இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வரும் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்க லவ் லைஃப் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கும். நடுவுல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வரும், சின்னதோ பெருசோ. அதுதான் உங்க லைஃபவே, உங்க லவ் லைஃபவே வந்து புரட்டி போட்டிருக்கு, உங்களை டோட்டலா மாத்தி இருக்கு. அப்படின்னும் போது இப்போ உங்க லைஃப் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப டஃப்பா இருக்கு, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, உங்களால பாத்துக்கவே முடியலன்றப்போ நீங்க வந்து அந்த பழைய லைஃப்காக என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் ஏக்கப்படுவீங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப் திரும்ப மாறிடாதா, பழைய மாதிரி நம்ம லைஃப் இருக்காதா, நம்ம லவ் லைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம் வந்து இருக்கும். அந்த ஏக்கத்துக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த ஒரு ஹோல்னஸ் வந்து உங்க பர்சன் மூலியமாக உங்களுக்கு திருப்பி அது கிடைக்க போகுது. உங்க பர்சன் வந்தாலே உங்களுடைய பழைய நாட்களும் உங்க வாழ்க்கையில திரும்பி வரும், டிராவல் ஆகி வரும். உங்களுடைய செலிப்ரேஷன் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கு. உங்க வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த சந்தோஷம், பாசம், என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்பாக்சன், லவ், அப்புறம் வந்து என்ன சொல்றது, எல்லாமே உங்க லைஃப்ல டோட்டலா நீங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், ஒரு காதல்ல என்னென்ன எதிர்பார்க்கறீங்களோ, உங்க பர்சன் சைட்ல இருந்து என்னென்ன எதிர்பார்க்கறீங்களோ அது அத்தனையும் ஒட்டுமொத்தமாக உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்குது அப்படின்றதுதான் இந்த வேர்ல்ட் கார்டு வந்து சொல்றது. லாஸ்ட் கார்டு பார்க்க போறோம். 10 of Swords வந்து ரிவர்ஸ்ட் ஆயிருச்சு. ஓகே, பயமே இல்லை. ஏன்னா இப்படி வந்தாதான் ஒரு எண்டிங்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஊண்டடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம்.
ஆக்சுவலா அவங்க இப்படிதான் இருந்திருக்காங்க. உங்களை விட்டு போகும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாகவும் ரொம்ப ஒரு ஆழமான காயத்தோடையும் மன வருத்தத்தோடையும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் ஒரு ஒரு ஃபெயிலியர் ஆயிருச்சு இந்த ரிலேஷன்ஷிப். இது வந்து ஒரு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பயங்கரமா நீங்க 2 பேரும் சண்டை போட்டு ஒரு ஒரு டிஃபீட் பண்ணி கோச்சுக்கிட்டு இல்ல எதுவுமே பேசாம பாத்துக்காம இப்படிதான் ஒரு நோ கான்டாக்ட் வந்து இருந்திருக்கும், எண்ட் ஆயிருக்கும். பட் இது இட் இஸ் டர்னிங், இப்படி ஆயிருச்சு இப்போ. சோ நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே, அதாவது நீங்க என்னென்ன இந்த லவ் லைஃப்ல எதிர்பார்த்தீங்களோ ஏதோ ஒரு சண்டை வந்துருச்சு, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு. ஆனா இது தயவு செஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது, இப்படியே நீடிச்சிடக்கூடாது கடவுளே, இது இப்படியே இருந்துடக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மோசமாகிடக்கூடாது, இந்த பர்சன் என்னை விட்டு போயிடக்கூடாது கம்ப்ளீட்டா, அவங்க எப்படியாவது என்னை தேடி வரணும், என்னை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரேயராக இருக்கலாம். அது மொத்தமும் மாறி வருது, மேல் நோக்கி தான் போகுதே தவிர கீழ் நோக்கி போகவே இல்லை. ஒன்லி அப்வர்ட்ஸ் நாட் டவுன்வர்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஒன்லி அப்வர்ட்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேல் நோக்கி தான் போகுது, கீழ் நோக்கி வரவே இல்லை. எவ்வளவு கத்திகள் பட்டிருந்தாலும் 10 ஸ்வாட்ஸ் இருக்கு. இந்த 10 ஸ்வாட்ஸும் என்ன வேணாலும் இருக்கலாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்ல சண்டை, சச்சரவு, கோபம், மாத்திரம், பிரச்சனை, குழப்பம், பயம், ஃபெயிலியர், பிரேக்கப்னு இந்த 10 கத்திகளுக்கும் ஒரு பேர் வச்சுக்கலாம். இது அத்தனை இருந்தாலும் இது எவ்வளவு ரெக்கவரி ஆகி வருது தெரியுதுங்களா? திரும்ப ரெக்கவரி ஆகி வருது, ரீஜெனரேட் ஆகி வருது. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு எண்ட் வந்து காத்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த கார்டு வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லுது. சோ நோ கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கர ஒரு ஆறுதலாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் இருந்திருக்கும். இங்க வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே நிச்சயமா உங்க மனசுக்கு வந்து ஒரு மருந்து போட்டிருக்கோம் உங்க காயத்துக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு, காமன் அண்ட் ஜெனரல் ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு உங்க லவ் லைஃப்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், உங்களோட லவ் லைஃப்ல ப்ராப்ளமா இருக்கு, தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, இல்ல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அதுக்கான கைடன்ஸ், அதுக்கான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது வந்து ஜெனரல் ரீடிங். இதை பார்த்துட்டு உங்களோட பர்சனல் லைஃப், லவ் லைஃப் போட்டு குழப்பிக்காதீங்க. திஸ் இஸ் ஃபார் ஜெனரல் ஆடியன்ஸ். உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பர்சனலா ரீடிங்ஸ் எடுத்துக்கோங்க. ஐ வில் கிவ் யூ த கைடன்ஸ். பை பை.